மேற்கு முனையில் எதிரிகளின் துருப்புகளுக்கும் நமது படை வீரர்களுக்கும் இடையில் கடுமையான போர் நடைபெறுகிறது. நமது வீரர்கள் பாரதத்தின் மண்ணில் ஓரடி நிலத்தை கூட பகைவருக்கு விடமாட்டோம், எதிரியின் கழுத்தை முறித்து பாரத தாயின் நெற்றியில் ரத்த திலகம் விடுவோம் என்ற உறுதியோடு தொடர்ந்து போர் புரிகின்றனர். நமது டேங்க் படையைச் சேர்ந்த வீரர்கள் எதிரிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வெகு வேகமாக முன்னேறி செல்கிறார்கள் என்று கடைசியாக வந்த செய்தி கூறுகிறது. இத்துடன் தமிழில் செய்தி முடிவுற்றது. ஜமீலா, ஜமீலா, தாய்நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம வீட்டில இருந்து ஒரு வீரம் போயிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அந்த வீர மகனை பெற்ற தாய் இல்லையா நீ? அவன் தன் தாய்நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமை சரிவர செய்யணும்னு அல்லாஹ் வேண்டி என்னப்பா சொல்ற? மேனேஜர் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். அந்த பார்ட்டி மேல ஒரு சந்தேகமா இருந்தா பார்ட்டியை மாத்திடு. நம்ம பிசினஸ்க்கு நாளையும் தான் முக்கியம், புரியுதா? கரெக்டா ஹேண்டில் பண்ணு. ஆமா ஆமா. ஐயா, சின்னம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருக்கு? சுந்தரி அம்மாவுக்கு. ஓ, என்னங்க உன் மகளுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருகிட்ட இருந்து? அந்நியத்துக்கிட்ட இருந்து, போர் முறையில இருந்து எழுதியிருக்கிறார். தந்தியா? பாய், உங்க மகனுக்கு லெட்டர் வந்திருக்கு. பாய், இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்க பாடத்தை இருந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக. ஆமா, இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லலைன்னா என் இருவையுமே வெளிச்சிடும் போது இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. பாய், என் மகனையும் உங்க மகனையும் இணைச்சு ஏதோ இருக்கக்கூடாத சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்துச்சு. நானும் அதை மடப்பணமா உண்மை நம்பி அன்னையிலிருந்து உங்க மகனை வெறுக்க ஆரம்பிச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாய், போர்மலையிலிருந்து உங்க பையன் என் மகளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான், படிக்கட்டுமா? அன்பு தங்கை சுந்தரிக்கு வாழ்த்துக்கள். போர்முனைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். இங்கு ஊரெல்லாம் ஒரே கோலாகலமாக இருக்கிறது. காரணம், இன்று ரக்ஷாபந்தன நாளாம். அது இங்கே பெரிய திருநாள். இந்த நல்ல நாளில் வடநாட்டு சகோதரிகள் எல்லாம் தங்களின் சகோதரர்களுக்கு ராக்கி என்ற காணிக்கை நூலை கங்கணமாக கையிலே கட்டுகிறார்கள். டேங்கிலே போய்க் கொண்டிருந்த என்னை நிறுத்தி ஒரு பஞ்சாபி சகோதரி என் கையில் நூலை கட்ட வந்தாள். நான் விளக்கம் கேட்டேன். அவள் சொன்னாள், காணிக்கை நூலாலே கட்டப்படுகிற சகோதரர்கள் எங்கள் கற்புக்கு பாதுகாவலர்களாக மாறிவிடுகிறார்கள். எங்கள் கற்பை காக்க தங்களின் உயிரையும் பணைய வைக்க தயங்க மாட்டார்கள். இப்படி ஒரு சத்திய பந்தம் இந்த நாளில் உருவாகிறது. உடனே எனக்கு உண்மைதான் வந்தது. ஒரு கயிற்றை வாங்கி என் கையில் கட்டிக்கொண்டேன். இந்த நல்ல நாளில் அண்ணன் தங்கைக்கு பரிசு கொடுக்க வேண்டுமா? என் பாக்கெட்டில் இருந்த 100 ரூபாயை உனக்கு இதோடு அனுப்பி இருக்கிறேன். நான் போகின்ற இடத்திலே எனக்கு பணம் தேவையில்லை. அவசரமாக புறப்படுகிறேன். நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. என் பிறந்த பொன்னாடி என்னை அழைக்கும் குரல் கேட்கிறது. அருமை சகோதரி, உனக்கு என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் அண்ணன் ஹமீத். இவ்வளவு சகோதர பாசத்தை உள்ளத்தில் தேக்கி வச்சிருக்கிற அந்த உத்தமனை தான் நான் சந்தேகப்பட்டேன். அவன் வந்தோடனே முதல்ல அவன் கால வந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன். ஒரு மனிதன் வாழ்ற காலத்துல அவனுக்கு நல்ல பேரே கிடைச்சா என்ன மாதிரி சொல்றீங்க? அல்லாவின் பாதத்தை அடைந்து உன்னை நம்ப நம்பாது எனக்கு வேணும் வேணும்.
வயசுன்னா சீனியர்னு நான் பேர். ஜூனியர் பசங்கள்லாம் கதை ஆசிரியர்னு இம்பாலா கார்ல போறானே, என்ன அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில போக வச்சிருக்கேன். நீ வயது எரியுது, நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? விடு, எல்லாத்தையும் விடு. நீ நான் சக்தி உள்ளவனாச்சே, உனக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா ஒரு ப்ரொடியூசரை வந்து என் கதையை வாங்கறதுக்கு அனுப்பு பார்ப்போம். இப்ப அனுப்பு, நான் உன்னை ஒத்துக்கிறேன். வாங்க 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 வாங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. அண்ணன் யாருன்னு தெரியலீங்களா? அண்ணன் கட்டத்தொட்டி கந்தசாமி, கேள்விப்பட்டிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் புண்ணாக்கடை புண்ணக்கோடி. அண்ணன் தான் சௌரிக்கடை செல்லமுத்து, திருப்பதியே வளைச்சு போட்டிருக்காருங்க. பணம் எடுக்க தகுந்தாப்புல உங்ககிட்ட எக்கச்சக்கமா கதை இருக்குன்னு ஹோட்டல் சுப்பையர் சொன்னாரு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். இருக்கட்டும் இருக்கட்டும். மீரா மீராபாய், யாக்கே கூப்பிரி கிரா கிரா சூடு எவர் தச்சுனா இவங்க எல்லாம் படம் எடுக்கிறதுக்கு என்ன கதை கேட்டு வந்திருக்காங்க. இவரு புண்ணாக்கு வியாபாரி, இவரு விரவு கடைக்கார், இவரு சவரி கடைக்கார். இவங்களுக்கு எல்லாம் என்னுடைய கதை வேணும்னு ஒட்ட கால்ல நிக்கிறாங்க. சுஷ்டி வா. ஐயோ தேவரே, கும்பிடுங்க கும்பிடுங்க. சரி, அழுத்திக்காம கடைக்கு வாங்க. சொல்றேன். வில்லன் ஹீரோயினை சுட போறான். ஹீரோயினே, ஹீரோ காப்பாத்துறான். ஐயோ 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 அத்தா! வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே, ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் வானுலகே. என்ன கதை, என்ன நடிப்பு! 10 வருஷத்துக்கு நான் உங்களை பார்த்திருந்தா உங்களையே ஹீரோ ஹீரோயினா போட்டுக்கலாமே. ஆனா லேட்டா அழுத்தமே, வயதாகி போச்சு வயசாகி போச்சு. இப்ப கதைக்கு 10,000 ரூபாய் தரும். ஐயா ஐயா, என்ன சொன்னாரு கேட்டியா? என் கதைக்கு 10,000? எங்க என் கதைக்கா? உங்க கதைக்கு தான். வீடியோ படம் எடுக்கும்போது தரேன். 10,000 சட்டை ஏங்க, செக்கு செல்லுமா? செக்கு என்னது? உன்னாக்கி வியாபாரம். 10 லட்சம் 7 பண்ண வாடா. கதையை விட்டுட்டேன் பெருமாளே. பெரிய ஊசி டாக்டர் ஓவியாதிகள் ஆட்ட மறந்து கிடையாது. வாங்க. என்ன கோபாலு, நான் அண்ணீங்களா? நீங்க முன்னாடி உளுந்து உளுந்து மகனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க மாதிரி ஜம்முன்னு உட்காரலாம். இப்ப அவரோட மகனுக்கு கல்யாணம். நீங்க ஒண்ணு பெத்த பிள்ளைல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நேரம் வித்தியாசம். 24 மாசத்துல முதல்ல வித்தியாசம் விட்டுலாம். நேரம் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாளே நல்ல நாள். தைப்பூசம், மண்ணு தொட்டாலும் பொன்னா விளையும் சொல்லுவாங்க. அப்ப சரி, தட்டு தாம்பாளத்துல எடுத்து வைங்க. இந்த மாதிரி கோபால், நிச்சயதார்த்த சேலை கூட 2,000 ரூபாய் எடுக்க சொல்லியிருக்கிறேன். 25,000 ரூபாய்க்கு கல்வெத்தின பிளேஸ் பம்பாய் வந்து வரவழைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் இன்னும் மதராசுக்கே வரல. ஏவே கோபால, மாப்பிள்ள வீட்டுக்கார சும்மா பிரமாதமா அடிக்கிட்டே போறாரு, நீ கம்மன் நிக்கிறிய. கோபாலை பத்தி எனக்கு தெரியாதா? பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு சுருக்கமா சொல்லிட்டாரே, சீர் சிறப்பு எல்லாம் போருங்கிற அளவுக்கு பண்றேன். அதோட ₹1,00,000 ரொக்கமா வரதட்சணையா தட்டு வைக்கிறான்னு சொல்லிட்டாரு. சம்பந்தி வந்து என்ன வந்து தட்டு சம்பந்தி கொஞ்சம் வரீங்களா? இது என்ன ஒளிமுறை? 4 பேருக்கு தெரிவித்தாத்தான சபையை கூட்டி கல்யாணத்தை பண்றோம். சும்மா சொல்லுங்க. சம்பந்தி, பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொன்னாங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் பொண்ணை வைக்க போறதில்லை, பூவை தான் வைக்க போறேன். சம்பந்தி, இப்ப இந்த 10,000 ரூபாய் செக்க வச்சுக்கங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கெல்லாம் பாக்கி 90,000 ரூபாய் கொடுத்தாங்க. என்னது? அதான் சொல்லிட்டாரு, பூ வச்சிருக்கேன்னு. இவ்வளவுதானே உங்க சம்பந்தியோட மதிப்பு. ஐயா, தயவு செஞ்சு எடுத்து வச்சு பேசாதீங்க. நான் நானே இருக்கேன். சம்பந்தி, வியாபாரத்தில் ஒரு சின்ன சிக்கல், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எப்பாடுபட்டாவது என் தலையை அடமான வச்சாவது நான் பேசுற தொகையை கொடுத்துறேன். முதல்ல காரியம் நடக்கட்டும். கோபால், நீ நல்லா இல்ல, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பேசுறது நாணயமே இல்ல. இந்த காலத்துல நகை அடகு வச்சுட்டு பணம் காட்டாலே நாம நினைக்கிறதோ கிடைக்கிறது இல்ல. நீ தலையை அடகு வைக்கிறீங்களே, அது எப்படி நடக்கும்? ஐயா, 4 பேருக்கு முன்னால என்ன கேவலப்படுத்தாதீங்க. இதனால நம்ம சொந்த விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டு
நடக்கணுமா? சம்பந்தி, ஒரு காலத்துல நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தாங்கிக்க முடியாதவனா தான் இருந்தேன். என்ன செய்யறது, நான் பொண்ணை பெற்றவனாச்சே, எதையும் சகிக்கக்கூடிய சக்தி எனக்கு தானா வந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. கோவில்ல மீனாட்சி கல்யாணம் நடத்துவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி என் பொண்ணுக்கும் கல்யாணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டவையானா. என்னுடைய நிலைமை இன்னைக்கு சரியில்லை. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. நீங்க கேட்டதெல்லாம் செய்ய தயவு செஞ்சு பையனை தாலி கட்ட சொல்லுங்க. ஒண்ணு செய், ஒரு 1000 2000 வேணும்னா நான் தர்றேன். ஒரு சின்ன இடமா உனக்கு தகுந்ததா பார்த்து உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு போ. ஓங்கி அடிச்ச புயல்ல நிலகுலைஞ்சு விழுந்த ஆலமரம் மாதிரி நான் இருக்கிறேன். ஆசையோடு வளர்த்து என் பொண்ணுக்காக 1000 தர வேண்டாலும் உங்க காலில் விழுகிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை இருக்காதீங்க. ஐயா, என் பொண்ணுக்கு ஆட கத்து கொடுப்பேன், பாட கத்து கொடுப்பேன். இந்த பாதி அழ கத்து கொடுக்கல ஐயா, அழ கத்து கொடுக்க. மகன் என்னைக்குமே அழக்கூடாது. பணம் தான் மனுஷன் காலில் உழவே தவிர மனுஷன் போய் பணத்து காலில் விழக்கூடாது. அதனாலதான் பகவான் எனக்கு லேட்டா இந்த பணத்தை கொடுத்தான் போல் இருக்கு. நான் கடன் விட்ட பணம் 10,000 ரூபாய் சம்பந்திகிட்ட கொடுத்துட்டா கடன் பட்டு கல்யாணம் பண்றதே நினைக்கிறியாப்பா? எங்க அப்பா ஏழுமலையானே குபேரங்கிட்ட கடன் பட்டு தான்ப்பா அவன் கல்யாணத்தை நடத்தினான். பரவாயில்ல, வச்சுக்கோ. இந்த இதுல 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள என் கடையினுடைய உரிமை பத்திரம் இருக்கு, வாங்கி. இதுல ஒண்ணு தப்பு இல்ல கோபால். உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் அதை படிச்சிருக்கேன். என் மகன் பேர்ல நான் போட்ட 50,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி. ஏன் சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? இந்த பாலிசி செல்லும். ஏன்னா என் மகன் இப்ப உயிரோட இல்ல. அதோட பேங்க்ல என் கணக்குல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. அதுக்கும் செக் போட்டு வச்சிருக்கேன். அதையும் வாங்கிக்கோங்க சம்பந்தி. கோபா, மனுஷன் தான் பணத்தை படைச்சான், பணம் மனுஷனை படைக்கல. ஜாம் ஜாம் நடத்து போ. நாயுடு சிங், உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மொழியில, மதத்துல, கலாச்சாரத்துல நாமெல்லாம் வேறுபட்டவங்க நீ வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மண்ணுல பிறந்த புண்ணியம் உள்ளத்தால நாமெல்லாம் ஒண்ணுபட்டவங்கிறத இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோபால், மதமும் மொழியும் மனிதனுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக உண்டானதா? இந்த வீட்டுல வளர்ந்த அந்த குழந்தை கண்கலங்கி நிக்கிறத பார்த்த பிறகு எங்களுக்கு ஒருபடி சாதம் உள்ள போகுமா? இல்ல நாங்க தான் மனுஷங்களா? மனம் வேறுபடலாம், ஆனா மனசு கூடவா வேறுபடும் கோபால்? பாசம் கூடவா வேறுபடும்? தகப்பன்னு நிற்கும் போது நீயும் ஒரு தகப்பன், நானும் ஒரு தகப்பன். ஆமா, வியட்நாம்ல இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு விருதுநகர்ல இருக்கிற ஜனங்க ஏன் வேதனைப்படணும்? எங்கேயோ இருக்கிற பங்களாதேசத்துக்காக இங்க பிறந்த ஆறுமுகம் போர் முனையில ஏன் சாகணும்? தரையில இருக்கிற காலில் அடிபட்டா தலையில இருக்கிற கண்கள் எதுக்காக கண்ணீர் வெடிக்கணும்? இதெல்லாம் எதுக்காக நீ இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒருவப்பாட்டு உணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா, ரொம்ப பெருமைப்படுறேன். கோபால், சரி எதுக்கு வீண் போச்சு? அதான் சிநேகிதங்களா உதவி பண்ணிட்டாங்களே, இருந்து கணக்கெல்லாம் பின்னால பாத்துக்கலாம். சொந்தக்காரங்களுக்குள்ள கணக்கு என்ன வேண்டி இருக்கு? எடியா கையா, யாரையா சொந்தக்காரன்? நீயா? இல்லையா, இல்ல. இத இருக்கிற முஸ்லீம், இந்த தெலுங்கர், இந்த பஞ்சாபி, இவங்கதான் என் சொந்தக்காரங்க. இவங்க ஜென்மத்துக்கும் உறவு எனக்கு தேவையில்லை. போவீங்க. நீ உணர்ச்சி வசப்பட்டு நிலைமையை மறந்து பேசுற. இப்ப நீ என்ன உதவி தள்ளிட்டா அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க விட மாட்டேன். யாருகிட்ட பேசுறோங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பேசு. இந்த உலகம் உன்னோட மிஞ்சலையா? இதே இடத்துல உன் கண் முன்னால என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி காட்ட பாக்குறியா? நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், வேண்டுகோள் தான், யாச்சகம், பிச்சை கேட்கிறேன். என்ன கோபால், வாங்க என் கூட. என் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது செய்வீங்களா? என்ன பேசாம இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க நாயுடு. நாயுடு, அவரை என்னங்க கேட்கிறது? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாதாரணமா லொடலொடன் நிறைய தேவையில்லாதெல்லாம் பேசுவார். ஆனா அவர் மனசு பேசும்போது வார்த்தை வராதுங்க, கண்ணீர் தான் வரும். ஏங்க, உங்க நிலைமைக்கு நாங்க தகுதியானு பாத்துக்கங்க. என் மகளுக்கு இதை விட உயர்ந்த சம்பந்தம் கிடைக்கும் நான் நினைக்கிறேம்மா. அப்ப சரி, சும்மாரே. இந்த விஷயத்துல நான் யாரையும் தலையிட சம்மதிக்க மாட்டேன். என் மகன் நான் என்ன அவ்வளவு லேசா போச்சா? ஏன்பா, நீ என்ன கேட்ட மாதிரி நான் ஒண்ணு கேட்கிற, சம்மதிப்பியா? என்னையா? உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல? ஆமா. பஞ்சாப் சிங்க்கு ஒரு மகன் இருக்கான்ல? ஆமா. நீங்க 2 பேரும் சம்பந்தம் செஞ்சுக்க தயாரா? என்ன நாயுடு,
என் மகன் அவ்வளவு லேசா போச்சு, உங்க பொண்ணு அவ்வளவு ஒஸ்தியா? நாயுடு, நீ எழுத்தாள இல்ல, ஒரே கல்லுல 2 மாங்கு அடிக்க பாக்குறியா? சரியா, நான் சம்மதிக்கிறேன். அந்த சம்மதமான கேளு. என்னையா சிங்க, நீ என்னையா கேட்கறது? கோபாலையா நேரடியா கேட்டு. நீ தானையா பொண்ணு பத்தவன்? வேண்டாக்கா, நீ ஒரு பலவரத்தவையா? முதல்ல ஓ முடிவை சொல்லியா? சரி சரி, எனக்கு தெரியுமே, எல்லாம் என் தலையில தான் வந்து விழுகும். கௌரி, என் மருமகளை கூட்டிட்டு வந்து மனையில உட்காரவை. சூரிகண்ணா, அக்கா ஏனோ அக்காவா இல்லை நோடோ, இனிமே நான் உனக்கு அக்கா இல்ல, சம்மந்தி. பழைய சம்பந்தி ஏயா தேடி சொல்லி வந்தால இருக்கா, விரட்டி விட்டுலான்னு பாக்குறேன். உட்காருங்க. இந்த சம்பந்தம் நாம இன்னைக்கு முடிவு செஞ்சேன்னா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அன்னைக்கே நீங்க உங்களுக்கு பரிசு போட்டீங்க. இந்த வளையல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணோட இந்த மங்களமும் உங்க வீட்டுக்கு வரணும் தான் இது இவ்வளவு நாளும் எங்க வீட்லயே தங்கியிருந்தது. வாடா திடீர் மாப்பிள்ள, வா. அப்பா கோவாளு, இன்னைக்கு தாண்டா உன் வாழ்க்கையிலே ஒரு உருப்படியான காரியம் செஞ்சிருக்கேன். உன்னை அப்படியே கட்டி முத்தம் கொடுக்கலாம் போல தோணுது. அடப்பாவி மனசாட்சி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. எப்படிடா இருக்க? நீயே பாரு எப்படி இருக்க. ஏண்டா பாவி, அப்படியே இளமையோட கற்கடியாம இருக்கிய? எப்படி? எனக்கு எதிரா நரை திரை மூப்பெல்லாம். நான் பொய் பேசுறதில்ல, யாருக்கும் தீங்கு நினைக்கிறது இல்ல. நான் தாண்டா ஆத்மா. இந்த உலகத்துல எனக்கு அழிவே கிடையாது. புரியுது புரியுது. இனிமே நானும் உன்னை போலவே இருக்க போறேன். புழுகிறான் புழுகிறான் புழுகிறான், யாராலையும் முடியாதுடா. முதல்ல உன் மனசை நீ சுத்தமா வச்சுக்க. டேய், உன் பொண்டாட்டி உன்னையே திரு திருன்னு பாக்குறான். கடற்கடை போ போ போ, நான் வர்றேன். போயிட்டியா? மறுபடியும் எப்ப வருவேன்? ஐயோ, மறுபடியும் அவர் தானா பேச ஆரம்பிச்சுட்டாரு. சொன்னாரு டாக்டர், சொன்னாரு டாக்டர் டாக்டர். சீக்கிரமா வாங்க, வந்து பாருங்க. அவனுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தந்தை. என்னடா பயத்தராது? எதுக்குடா கேட்டு போடணும்? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஊசி போட்டே ஆகணும்.